ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதம். அந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் சிறப்புக்குரியது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம், தீராத கஷ்டம் எல்லாமே தீர்வதற்கு பௌர்ணமி அன்று செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி மாலை 4:18க்கு பௌர்ணமி தேதி ஆரம்பிக்குது. அதாவது இன்று சனிக்கிழமை மாலை 4:18க்கு ஆரம்பிக்குது. டிசம்பர் 15ஆம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:13 வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்குது. சந்திர பகவானின் ஒளிக்கதிர்கள் நம்முடைய பூமிக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் பௌர்ணமி தினம். இந்த தினத்தை நம்ம தவறவிடக்கூடாது. மன அழுத்தத்தை நீக்க, மன நிம்மதியை பெற, தீராத கஷ்டங்கள் தீர, குழப்பங்கள் தெளிவு பெற, வாழ்க்கையில் எதை தொட்டாலும் தடைன்னு நினைக்கிறவங்க, பண கஷ்டம், மன கஷ்டம், கடன் கஷ்டம், சண்டை சச்சரவு, இப்படி வாழ்க்கையில் வரக்கூடிய பல கஷ்டத்திற்கு ஒரே தீர்வு அப்படின்னா இந்த பரிகாரம்னே சொல்லலாம். நம்ம வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறதுங்கன்னு இந்த ஆன்மீக பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு எலுமிச்சை பழமும் ஒரு பிரியாணி இலையும் தான். இன்று இரவு 7 மணிக்கு மேலே முதல்ல ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சை பழம் பார்க்குறதுக்கு நல்லா பழுத்த பழமாக, எந்த புள்ளிகள் இல்லாமல் நல்ல பழமாக இருக்கணும். அதில் நீங்கள் பேனாவை வச்சு உங்கள் பேரை எழுதிடுங்க. அந்த எலுமிச்சை பழத்தில் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு கண்ணாடி டம்ளர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதில் சுத்தமான தண்ணியை ஊற்றி உங்கள் பேரை எழுதி வச்சுருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க. ரெண்டாவது ஒரு பிரியாணி இலையும் அந்த தண்ணியில் போட்டுருங்க. அந்த தண்ணியில் ஒரு சொட்டு மஞ்சள் தூளையும் லாஸ்ட்டாக கலந்துடுங்க. இப்படி நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கிற தண்ணீர் அப்படியே எடுத்து உங்கள் வீட்டோட வெளிப்பக்கம் வச்சிடணும். அதாவது நிலவு ஒளியில் இந்த கண்ணாடி டம்ளர் இருக்கணும். அந்த நிலவு ஒளி இந்த கண்ணாடி டம்ளரில் படுற மாதிரி நீங்கள் வச்சுருங்க. இரவு முழுவதும் சந்திர பகவான் பிரகாசமாக இருப்பாங்க. சந்திர பகவான் 2 கண்களாலும் தரிசனம் செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சந்திர பகவானை பார்த்து மனதார வேண்டிக்கோங்க. ஏன்னா நம்ம மன சம்மந்தப்பட்ட அனைத்து கஷ்டமும் தீரணும்னா நம்ம சந்திர பகவானை வணங்கினாலே போதுங்க. கண்டிப்பாக நம்ம மனசு தெளிவு பெறும். இரவு முழுவதும் அந்த டம்ளர் தண்ணீர் அந்த நிலவொளியிலே இருக்கட்டும். மறுநாள் காலை எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு சூரிய உதயமாகிறதுக்கு முன்னாடியே இந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்கள் தலையை 3 முறை சுற்றி அதை வெட்டி சாறு பிழிஞ்சு சர்க்கரை போட்டு குடிக்கலாம், தவறில்லை. டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் பிரியாணி இலையும் கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக விடிவு காலம் பிறந்ததாக நீங்கள் உணர்வீங்க. சந்திர தரிசனம் நம்முடைய மனதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வழிபாடு. மனக்குழப்பம் நீங்கி, மன அழுத்தம் முழுமையாக நீங்கி, தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாலே போதும், பல வெற்றிகளை நம்ம பெறலாம். வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு சில நேரங்களில் சில விஷயங்களை செய்யலாமா வேணாமாங்கிற பல பேருக்கு மனதளவில் பல தடுமாற்றம் இருந்துகிட்ருக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடுமாற்றமும் நீங்கள் நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்கள் தலைவிதி நிச்சயமாக மாறும். நம்பிக்கை உள்ளவங்க இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்கள் உழைப்போடு சேர்த்து இது போன்ற ஆன்மீக பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செய்யும் பொழுது நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வீண் விரயமாகாமல் நமக்கு வரும். அதுவும் பௌர்ணமி, அமாவாசை இது போன்ற நாட்கள் இறைசக்திங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதனால் உங்கள் குல தெய்வத்தை வேண்டி மனசார இதை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் விதி மாறும். முழு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. பருவத்துக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் இதை செய்யலாம், தப்பில்லை. இதை செய்து பாருங்கள். நிச்சயம் முன்னேற்றம் அடைவதை உங்கள் கண் கூட உணரலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.